ஆனா நம்ம வெங்காயம் வெட்டினா மட்டும் தான் குப்பை மாதிரி இருப்பாங்க. நோட் பண்ணிருக்கியா? எப்பயுமே அம்மாவே கக்கால வெட்டோம் பார்க்க நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நம்ம என்னைக்கு நானும் வெட்டியிருக்கேன், குப்பை மாதிரி இருக்கும் பார்க்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். என்ன கழுவுன்னு தெரியல, ஏன் அப்படின்னு தெரியல. கழுவுவாங்க, நம்ம கழுவவே இல்லை வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுவாங்க, நம்ம கழுவவே இல்லையே. அப்படி இல்லையா குப்பை மாதிரி கழுவுனா மட்டும் குப்பை இல்லாம போயிருமா? சோடாவா இருக்கிற லெமன் குடிச்சிடலாம். அப்புறம் சரி சக்கரை போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுற சக்கரை. போது 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 போது. ரெண்டுத்துக்கு போதுண்டா எனக்கு. ரெண்டுத்துக்கு சேர்த்தீங்க சக்கரை, அவ்வளவுதான். என்னடா நீ 4 வயசு போற சக்கரையை போட்டுறா நீ. ஸ்பூன், சின்ன ஸ்பூனு. சரி 2 பேருக்கு சேர்த்து 3 சக்கரை போடுறேன்னு நினைச்சேன். எஸ் பாதி எஸ். நம்ம ஊத்தி விட்டுறது அப்படின்னா அதுக்கப்புறம் கட்டாம வந்துட்டாங்களா குடிஞ்சிருவாங்க. ஸ்பூன் இல்லையா? ஸ்பூனுங்க அந்த இதுக்குள்ள இருக்கும். குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படா போட்டு இப்பதான்டா தலை நம்ம இவனுங்களுக்காக நம்ம வருத்தம் போட்டு தலை லெமன் வச்சிருப்பாங்களா? லெமன் சொடாங்கி வச்சு போட்டோம். இது என்னது? இப்ப என்ன பாதி வச்சிருக்கோம்ல, உள்ள இருக்கு உள்ள இருக்கு. போட்டுக்கோ மூடிக்கோ. நல்லா கூட இந்த குடிச்சு பாக்குறேன் அது எப்படி இருக்கு. என்னோடது பரவாயில்ல. சட்டை ரெண்டும் ஒண்ணுதான். இல்லடா ஒழுங்கா கலக்கலடா, இவங்க வராங்கன்னு அவசர அவசரமா வச்சுக்கோங்க. கூட கலக்குவோம். கேமராவை மறைச்சு நிக்கிறான்டா சொல்லி. எவ்வளவு மறைச்சு வரும்போது தெரியல, எனக்கு கேமரா ஆன்ல இருக்கே தெரியல. நாங்க வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கோம். இது தெரியவே இல்ல. இப்படி வந்து நான் வெங்காயத்தை அது சிக்கனை தான்டா காட்டுறாங்க. சிக்கனையும் காட்டு தெரிய மாட்டேங்குதுங்க. அவன் தான்டா நம்ம அஜுரா குடு அஜுரா குடு அஜுரா குடு கொண்டுட்டான். இதுக்காக ஒரு நாள் பண்ணீங்க. கொடுங்க கொடுங்க. போன் பே பண்றேன்னா போன் பே வேணா கின் பே வேணா கொடுங்க அப்படிங்கிறேன். என்ன எனக்கு மட்டும் தானே, எங்க வீட்டுக்கு இல்லையா கொடுங்க கொடுங்க அப்படிமா சொன்னவன் அவனா செயின் ஸ்நாச்சிங் போயிடுவான் போல சைடு. வெங்காயம் உரித்து என்ன தெரியுமா, அந்த லெமன் புளி மேல இதை ஃபுல்லா உரிச்சிருவே. மொத்தம் பாதி வெங்காயத்தை எங்க மாட்டே பண்ணவே இல்லைனா. சரியா சரி இதை கொடு. இது விடுனா என் ஸ்கில்ஸை நீங்க காட்ட வர மாட்டீங்க. டேய் எனக்கு என்னமோ கத்தியே அழுக்கா இருக்குடா. பாருடா வெங்காயமெல்லாம் அழுக்காதுடா. கத்தியே அழுக்கா இருக்கு. அப்படியே கத்தியே கழுவு. அப்பே நான் பாத்து என்னடா பண்ணிட்டு இருக்க? வெங்காயத்தை உரிக்க சொன்னா இது பேர் என்ன பண்றாங்க? தோல் இப்படியாடா உரிப்பாங்க? ஒரு நிமிஷத்துல பெரிய வெங்காயத்தோட பேசலாம். இப்ப நான் என்னடா இப்ப தள்ளி விடுறது வெங்காயம் உரிக்க தெரியும் புடுங்க. நான் எப்படி உரிக்கிறான் மூஞ்சி மாதிரி உரிக்கிறான். பல்லு இருக்கு, பல்லு இருக்கு, அதே மாதிரி இருக்கு வெங்காயம். பல்லு மாதிரி இருக்கு. அப்படியே எடுத்து கதவுறதுதான் காலை இதை குடி ஈரமா இருக்கு கீழே. அவ்வளவுதான் போ. உரிக்கிறான் 7 மணி நேரம் உரிக்கிறான். இங்க வெட்டியாச்சு பாதி. இதுல தெரியும்னு சொன்னா பாரு. சரி குடுறா நான் உரிச்சு பாக்குறேன்னு வாங்கலாம். நீ உரிக்கிறான் பாரு எனக்கு தெரியும் கூட அப்படின்னு போடுங்க. சிங்க்ல போட்டு அதெல்லாம் கழுவலாம். அந்த கோழியே பழைய கோழி தான். அது சிங்கிள் விழுந்தானே விழுவேன் செஞ்சு சாப்பிடுற கம்மன். எங்கடா வச்சு வெட்டுற? இதுல வச்சு வெட்டுறா? அதுல அழுக்கா இருக்குண்டா. ஒரு அளவுக்கு உங்க கத்தியில வச்சுட்டு இங்க வச்சு வெட்டினா நீ அழுக்கா இருக்குன்ற.
அதுக்கு அவன் கழுவல போல என்னத்தையும் கலக்கணும். இதுலயா கலக்கணும் இத லெமன் ஜூஸ்? இல்லடா அழுக்குதான். சின்ன வெங்காயத்துல தெரியல அழுக்கு எப்படின்னு. இதுல வெட்டவும் தெரியும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணுவேன். எங்க அம்மா இப்படி நான் கையில வெட்டுவேன். உங்க நம்மள வேஸ்ட் பண்றேன். எதுக்குடா இருக்குது இதெல்லாம் என்ன தெரியுமா? இது அப்படியே சரி மூடு. முளை கட்டி வரும். கட்டி கொடு. லெமன் மட்டும் ஊத்துற. தயிர் இல்ல. அப்புறம் என்ன வாங்கிட்டு வர சொல்லிருக்க வேண்டியதுடா. தயிருக்கு பதிலா லெமன் ஊத்தலாம். புளிப்புக்கு தானே ஊத்துறாங்க. லெமன் சிக்கன். சளி கூட காய்ச்சி போலாம். காய் மூஞ்சி தூக்கியோ. கீழே எதுக்குடா தட்டுற? எங்கடா கீழே இல்ல இப்படிதான் பண்ணிட்டு போடா போய் படுறா போடா. நீ படுத்து தண்டா. கீழே வெளி போடு. நீ போய் படுத்து தூங்கணும் தானே வந்த. என்னோட ஸ்கில்ஸ் பாக்குறியா? மூடிட்டு போய் படு. வச்சு ஒரு 2 நறுக்குனா 4 போகும். அதான் தலை இவன் தூங்கணும் தான் தலை. ஜூஸ் மாதிரி பண்ணாத. நறுக்கி இதா என்னடா பண்ணறானே. வெங்காயத்தை சும்மா நறுக்குனா ஒரு மாதிரி கொச கொசன்னு ஆகாதாடா? ஆகும். இது எதுக்கு இத்தனை வந்து கழுவுறதுக்கு தானடா. கழுவுறதுக்கு போடுறதுக்கு கழுவுறதுக்கு தான் நினைச்சேன். மஞ்சளா இருக்கும் பல்லு ஃபுல்லா. கழுவி திருப்பி அதிகம் இருக்கும். போதும்டா. நீ என்னோட அள்ளி போட்டு போகுது. டேய் வெங்காயம் வதக்கிறது தானே? ஆமா. சரி சுத்தவே இல்ல. இதுக்குள்ள இப்போ நிறைய இருக்காங்க. மஞ்சத்தூள் போதும்டா. உப்பு போடணும்ல. அந்த அனிஸ் அந்த ஆலு அப்படின்னு ஒரு வெள்ளை கலர்ல டப்பா இருக்கும் பாருங்க. உப்பு இருக்கு பாருங்க. உப்புக்கு பின் அதுக்கு பின்னாடி அது இப்படி தூவுறதுக்கு நான் தூவுறேன். இப்படித்தானே? சரி முண்டையா இந்தாடா வெட்டி கரெக்டா பண்ணிடு. கரெக்டா நானாதி வச்சிருங்க. எடுத்து அப்படியே தேய்ச்சிருவேன். மிளகா அப்படி போடா. மஞ்சத்தூள் வச்சுட்டு வாயிடும். மேல பொடி போடுவோம். வெங்காயம் நிறைய போட்டாங்க. போதையில ஏதாவது போடுவோம். மூப்பொடி போதையோ? ஆமா. அப்படியா? போதாண்டா அது. அதுக்கு தான் அதை போடுவானுங்க. அப்படி திருப்பி எடுத்துட்டு இருக்க கிறுக்கா. இது நாங்க அப்படியே இப்படி நான் அப்படியே லா ஆஃப் மோஷனை மாத்துறேன்டா. அப்படி இல்ல நான் அப்படியே லா ஆஃப் மோஷனை மாத்துறேன். எல்லாத்தையும் போட்டாண்டா. சமைக்கவே தெரியாது. எல்லாத்தையும் போட்டு உளுந்த பருப்பெல்லாம் உளுந்த பருப்புலாம் தேவையில்லை. சட்னியாடா நீங்க போட கீழே ஊத்தி முதல்ல சொல்றத உளுந்த பருப்பெல்லாம் வாய்க்கு வரும். சிக்கனோட வாய்க்கு வரும். மாவா வேடிக்கை உளுந்த பருப்புலாம் போட்டு சமைச்சுட்டு இருக்க. இந்த இதையும் போட்டுரு. போடு. வெங்காயமா இங்க அப்புறம் நல்லா கிரேவியா நிறைய கிரேவி வரும். இது உள்ள ஓட்டுறா? உள்ள வேண்டாம். வெளியே வைக்கிறது. என்னடா சிக்கன் பத்தாதுடா. என்னது சிக்கன் போட்டா பத்துமா? வெங்காயத்துக்கா? தட்டி பத்தாது. வெங்காயத்துக்கு சிக்கனும் கரெக்டா தான் இருக்கு. தட்டி தான் பத்தாது. சரி பெரட்டிக்கலாம். எங்க சிக்கன் காமிங்க. சிக்கன் கம்மியா தான் இருந்துச்சு. நானும் பார்த்தேன். 600 கிராம் தான் இருக்கு. போதும் பார்த்து பெரட்டிக்கலாம். பத்தாது. அந்த பெரிய கிணறு நல்லா திங்கலாம். எனக்கு திருப்பி அதை சூட் பண்ணுவியா? இல்ல இதை நல்லா வணக்கிட்டு சிக்கன் அதில் வணக்கிட்டு அதை போட்டுக்கணும். அதை மட்டும் கழுவு. தலை கழுவுதா? என்ன தலை அன்னிஸ் ஒரு வீடியோல வரணும். இதுக்குடா இத்தனை வர்ற இப்பவே. இது வந்து தீபக் கொண்டாடி தீபக் செய்யறான்.
டேய் கசகசன்னு பேர் யூஸ் பண்ணாதீங்க, vlog போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னடா இன்னுமாடா இதை கழுவுற, இன்னுமாடா கழுவிக்கிட்டு இருக்க, நல்லா கழுவுடா. இன்னும் கழுவுறான் ஒரு வடை சட்டிய. நேரத்துக்கு நான்லாம் 7 வடை சட்டி கழுவிருப்பேன். பாப்பான், ஒரு ஹெல்ப் செய்ய மாட்டான், பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு அப்படி செய் இப்படி செய்யன்னு ஆதிக்கம் பண்ணுவான். நல்லா கள்ளவெடுத்து இருக்கும் கை கட்டுற மாதிரி. நான் என்னோட சிறுகாட்சிக்கு வீடியோ யார் போன ஒன்றும் ஆகாதுல உள்ள கூட போலாம். இது ஆகாது. தக்காளி சட்னி. நீங்க என்னடா பண்ண போற? அவன் வீடியோல தெரியுதுதான் உட்காந்துருக்கான் தெரியுமா? சின்ன இது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சூடு நிறைய வரும் இந்த பக்கம். நம்ம அதுல வீடா அது வைக்க மாட்டேன் சீக்கிரம். தூக்கு ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஜோதிகா ஏய் ஆஃப் பண்றது எப்படி மேலயா? ஜோதிகா ஆச்சில தான் வருவா. ஆன் பண்ணியா? ஆன் பண்ணிட்டேன். என்ன இதெல்லாம் ஆன் பண்ணிட்டா? இது அது ஆன் ஆயிடும். அப்படியா? இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுச்சு அதுல. இது தெரியாதா? எங்க வீட்ல அப்படிலாம் பாக்குறேன். சீரியஸாவா? எங்க வீட்ல அப்படிலாம் இல்லடா. ஏய் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். எனக்கு இருக்குன்னு கூட எனக்கு இருக்குன்னு தெரியும். எங்க வீட்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. தீபக் இதுலயும் கூட சோம்பேறித்தனம் பட்டுட்டு இந்த ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா? ஆமா. பரவாயில்ல. என்ன பிராண்ட் இது? சூர்யா அப்படின்னு ஒரு பிராண்ட். இந்திக்கார வந்து கொடுத்தானா? வீட்டுக்கு வந்து கொடுத்தானா? வாங்கிட்டீங்களா? எவ்வளவு கொடுத்தான் தெரியல. கம்மியா தான் கொடுத்தான். பழைய ஸ்டவ் எடுத்துட்டு புது ஸ்டவ் எடுத்தான். அது எடுக்காது, அது எடுக்காது. அது இது எரியாது. அதான் பண்ணி பார்த்து தெரியல. கேஸ் மட்டும் லீக் ஆகும். இதுல இருந்தா என்ன ஆன் பண்ணி வச்சா பத்தாம லீக் ஆகும். அப்படின்னா சரி. நீங்க புடிச்சிடாம அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு சரி பண்ணுவான்ல ஸ்டவ் இவெல்லாம் உடச்சே விடுவான். சிக்கன் நிறைய இருக்குன்னு நினைச்சோம். ஐயோ மசாலா போடுறியே. நீ எல்லாத்தையுமே நீ வரும்போது கேட்ட அப்படிதான் பண்ணு. என்னடா பண்ணேன் வரும்போது கேட்ட உணச்சிடாதடா நீ. உணச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்யணும்? காசு கொடு. காசு இதுல நான் தரணும். நீ தான் அப்படி பார்த்தா உங்க வீட்டுக்கு வந்திருக்க சிக்கன்லாம் நீ தான் எடுத்து சமைக்கணும், எல்லாம் செய்யணும். அதான் பிரியாணி இருக்குல்ல. டேய் சாக்லேட் இருந்துச்சு. என்ன சாக்லேட்? சாக்லேட் தான் இருக்கு. ஏன் அங்க ஒரு பாட்டில் இருக்கு அதுதான். என்னடா என்ன இத்தனை முடிச்சு போட்டேன். ஐஸ்கிரீம் பியாஜ் பஞ்ச் கிளம்பாதா? இங்க உட்காரதெல்லாம் இல்லையா? என்ன நல்லா இருந்துச்சு அது? அந்த ஜெல்லி நான் சாப்பிடவே இல்லை. என்ன எப்படி சாப்பிட்டு சொல்லு. மிட்டாய் பிடிச்சுக்கோ. இது இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதான் இதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் போது தலை ஏதாவது போட சொன்னா போட மாட்டான். காப்பி போடுங்க பிரேமலு. ஆமா பிரேமாலு படம் வந்து இன்னைக்கு அதுதான் பாத்துருந்தேன். பாத்தீங்களா? நீ அதான் ஏதோ ஒரு இதுல இருக்கத்தான் எப்படி போடணுவா? மிளகா பொடி பண்ணுவா. நிறைய போட்டு விட்டுருவேன். போடு என்ன ஏதோ போடுறான்டா கேசன். ஏதோ ஏய் கரம் மசாலா இதுல இத்தனை போடுற. அவனுக்கு கரம் மசாலா எத்தனை உண்மையே சொல்லு. கரம் மசாலானா என்ன, அது எதுக்கு போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? இருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டுருவான் போல. நல்லா மசாலா உளுந்த பருப்பு அளவா போட்டு பழடி. ஏன்டா இப்படி மசாலா அளவு தெரியும். மேகி மசாலா. மேகி மசாலா. டேய் டேய் மேகி மசாலா ஹோல்சேல்ல வித்துட்டு இருப்பான்ல வடக்கு. பாரு இத்தனை போய் பாரு மசாலா பாரு. இருடா இப்ப பாரு. வரமிளகா தூள் போட்டீங்கன்னா கொஞ்சம் கலரா தெரியும். ஏதோ நல்லா இருக்கும் பார்க்கலாம். எங்க இப்ப மசாலா எங்க?
ஏன்னா இன்னும் கொஞ்சம் போட்டாலும் போயிடும். ஆமா. இவன் எப்படி அளவு அளவு எப்படி பாக்குறது தெரியுமா? இவன் அளவு எப்படி பாக்குறது தெரியுமா? போட்டா நல்லா இருக்கா போட்டுக்கலாம், இல்ல கம்மியா இருக்க மாதிரி இருக்கேன்னு போட்டுக்கலாம். இப்ப எனக்கு இப்ப நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல இப்ப மசாலா ஜாஸ்தி தான். இல்ல சிக்கனுக்கு போடல இல்லடா. சரி அப்ப சும்மா இத்தினூண்டு போட்டது. மஞ்சத்தூள் எடுத்து போடுறான் 4 ஸ்பூன். இது அளவா போடு, இது நிறைய போட்டுறாத. இந்த மாதிரி போதுங்க. ஐயோ கசக்கும்டா. அப்புறம் 3/4 கிலோ சிக்கன் போட வணக்க தெரியல. உடனே வெடிக்கவே இல்லை. இந்த வாங்கி மட்டும் வைக்கிறோம், நீ செய் போதுமா? உள்ள வச்சிரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வை. வைன் பாட்டில் முடிச்சுட்டோம்டா. இவனுக்கே ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. இந்த மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருயோ? காட்ட கம்மியா இருக்கு. உடனே இவன் ஏதாவது சொல்றான், அடிச்சு விடுறான். மோந்து போடுறான். விடு என்னத்த மோந்து பாக்கு வரைக்கும் வருது காட்டுறோம். காட்ட கம்மியா இருக்காமா? இல்ல அதிகமா இருக்கு. ஆஃப் பண்ணிட்டியோ? இது அப்படியே எடுத்து வெளியே வைங்க. சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு வாங்க, ஜம்முன்னு சாப்பிடலாம். சிக்கனை போட்டுருவோமா? இரு நல்லா வதங்கணும் கொஞ்சம். இதுக்கு மேல என்னத்த வதங்கு அந்த மலையா என்ன அடுப்பு ஏமாத்திட்டு போயிட்டாலே சிம்ல வச்சிருக்கேன். பொய் பான் ஸ்டைல் பார்த்தாலே தெரியலையா? சரி ஆனா ஆட்டோமேட்டிக்கா வாங்கி 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும். இதே என்னோட அநியாயத்துக்கு ஓடு விட்டுட்டு இருக்கான். 8 வருஷம் 9 வருஷம் இருக்கு, ரொம்ப நாள் இருக்கும். சரி சிக்கன் போட்டு. சிக்கன் இதுக்கு என்ன? நீ அவசரப்படாத, பசியில அழுகுறான். காலையில தொக்கு பிரியாணி திம்போம். அது போயிட்டு இருக்கு. சொல்லி போட்டு சொல்ல போறான். பசி எடுக்கிறது வேறு அப்படியே உள்ள தெரி. சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ். வேறு இப்படி குடிக்கிறதே வேறுதான் தெரியுமா? சன், அதாவது சூரியனோட வேர்வை நீ குடிக்கிறது. அது நீ காய வச்சுன்னா உப்பாகும். அப்படியே அந்த உப்பை தான் நம்ம இங்க திங்கிறோம். எப்படி ஸ்டோரி? பசியில ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். பசி இருந்தா டேய் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது தண்ணி விட மாட்டேதீங்க. அது சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி தட்டனா போடு. தோசைக்கும் நல்லா இருக்கும். தண்ணியா இருக்கிற சிக்கன்ல அப்படியே போடுறா. தண்ணியோட ஊத்தாதரா? போடுறா. ஏற்கனவே சிக்கன்ல இருந்து தண்ணி விடுங்களா? நீங்க தண்ணியோட ஊத்திட்டு போடுறா. டிடி 10 இல்ல பெரட்டு 10 பெரட்டா. அப்படி பத்தாதா? அப்படியே எடுத்து இதுல போடு. இல்ல 10 அப்படியே கிண்டி விட்டு அவ்வளவுதான். கிண்டுவோம் ஒரு நிமிஷம். கிண்டினா இதா போயிரும்டா சிக்கன். பத்தாது, அது தூக்கி இதுல வை. அப்படியே வை, சீக்கிரம் வைடா. அது பெரியதா இல்லையா? நல்லா தான் இருக்கு பாக்க. சாப்பிடும். இதுல 1 கிலோ வாங்க போறான். நம்ம இதுவே எப்படி திங்க போறேன்னு தெரியல. நான் நின்னுக்கிறேன்னா 4 பேர் தான்டா இருக்கு. ஜாஸ்தி தான்டா அப்படி பண்ணா. லைட்டா ஊத்தாதடி. எதை எடுத்தாலும் சைட்ல அப்படி எண்ணெய் விட்டேன்னா அந்த இதா சூடாகும்டா. என்னடா நீ ஊத்திக்கு மேல ஊத்தணும், அதையும் சைட்ல ஊத்த சொன்ன. தண்ணி மட்டும் லைட்டா ஊத்து. தண்ணி ஊத்துவோம். அதுக்கு தான்டா சொல்றேன். தண்ணி நீ போட்ட அதுல பிடிக்காதா? இதுல போடுற சுடுதண்ணியா? கூடாது போடுங்க. ஃபுல்லா ஊத்தி விடுறா. ஏதோ ஊத்துறா. டேய் உப்பு போட்ட தெரியுமா உனக்கு? உப்பு போட தெரியுமா? இந்த போதும். உப்பு நிறைய போட்டான்டா, அதுக்கு தான் ஊத்தி சொல்றேன். டேய் சிக்கன்ல இருந்தே தண்ணி விடுண்டா. ஏன்டா நீங்க இது பண்றீங்க? இதுல ஏற்கனவே தண்ணியோட ஊத்தி விட்டீங்கடா சிக்கனையும். வர ஆயிடுச்சு. ஒரு துணி மாதிரி எடுத்து புடிச்சிருந்தா அது புடிச்சது போ. நம்ம வடை சட்டி சூடு பண்றதுக்குள்ளே உள்ள ஓட்டம். அவ்வளவுதானா? க்ளோஸ் பண்ணிடுவியா? நல்லா பரட்டு. ஏய் அது மேல வைக்கணும். யாரு கண்ணு எடுத்துறதுக்கு நான் அழுவாங்கடா. I'm not backing off and talk all the way to the body of the sea urchin. That's the only way I'm gonna get a real sting. And so it's gonna be a test of willpower just to push up on that fall. அந்த துணி எங்க? Freaking pain. Spine's breaking
skin, venom. சூரியனே சொல்றா தலை. Are you ready? பக்கத்துல வா. பக்கத்துல கொண்டு வாடா. அவனே வச்சுக்கலாம். உள்ள உடைச்சிருச்சு. உள்ள உடைஞ்சிருச்சா? அதுவே உடைச்சிட்டு. இதுவே ப்ராப்ளம் ஆகும். வீடியோ கட் பண்ணா Wait. மோடி தான் தேவை ஏனென்றால் காஷ்மீர் மக்கள் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு உறுதியேற்போம். மீண்டும் ஒருமுறை மோடி அரசு செய்யவும். தமிழர் கழகத்துக்கெல்லாம் போறோம். யாருக்கு நல்லா இருக்கு சத்தியம் நல்லா செஞ்சிருக்காங்க. தமிழ்ல நல்லா இருக்கும். இது ஹிஸ்டரி சேனல்ல சூப்பரா இருக்கும். You've made it to the Forged Fire Final. We've asked you to design and produce a weapon of your own choosing. To claim the Forged and Fire crown, you must design and forge our mystery weapon, one of the most famous and revered weapons from history. The Japanese katana. The katana is the traditional weapon of the samurai. என்ன மாதிரி விட்டுது? அது அவன் ஒழுங்கா பட்டதான். அப்படி வெட்டலனாலும் அது இருக்குது இல்ல. நான் நல்லா பார்த்தேன். அவன் ஒழுங்கா சார் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் போதுமா? அவனுக்கு வேற எங்கேயோ இருந்து ரத்தம் வருது. என்ன வீடு இழுத்ததுல இங்க ட்ரக் இழுக்கிறான். இதா பாரு. இதெல்லாம் எவ்வளவு இங்க ஓர் இதை தூக்கி வச்சாடா. அது ஹோல் பண்ணி நிப்பானுங்க ஒரு இது. வழுக்கும். இப்படி தூக்கி இப்படி பின்னாடி போடுவானுங்க. அதெல்லாம் நம்ம ஊர்ல எத்தனை பேர் போடுறாங்க. ஏய் இளவட்டங்கள் போட்டதே இல்லையா? ஊர்ல போடுவாங்க. போடுறியா? நம்ம எதுக்குடா இந்த லிஃப்ட் போடுறோம்? பாரு இந்த லிஃப்ட். முதல்ல இளவட்டங்களை தூக்குனாதான் கல்யாணம். யார் ரத்தம் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ரத்தம். சுத்தர மாட்டாங்களா? யார் வந்து இங்க போடு. என்ன இருக்கோ டேய் இங்க பாரு டேய் உடைச்சு வா. அதுவே இருக்கிறது. இங்க பாரு இங்க இருந்து வெளியில வந்து. அங்க ஒரு ரெட் பிளஸ் எதுல அடிக்கிறாங்க. ஓடியாங்க மடங்கால அப்படிட்டாங்க. ஓ கால் இப்படி டமக்குன்னு இப்படி பின்னாடி போணும். அத செட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல காட்கல இல்ல இது. பாருடா ஏமாத்தோ. இது என்ன எப்படி பண்ணியா? சரி லைட் பிடிச்சாலே வரும். கடை கம்பி வந்து அதெல்லாம் பெருசா ஃபுல் வெயிட் அவனுக்கு பிடிப்பாங்கிறது கிடையாது. அப்படி இல்லடா அது வெயிட் அப்படி தள்ளும். நீ புடிச்சது வெயிட் இந்த பக்கம் இழுக்கும் அப்படியே இப்படி போகும் கை. இப்போ நான் கை அப்படி பிடிச்சி இழுத்தா இப்படி ஸ்பீடு நெஞ்சு புடிச்சு தள்ளிடுவோம். நம்மளுக்கு ஒரு மெரிட்டேட் ஆகும் தள்ளிடுறா. ஐயோ சூப்பர் அவன்கிட்ட போய் தண்ணி விடுறாங்க அது. அப்படி தள்ளி விட்டாலும் ஓடிங்க. அப்படி தள்ளி விட்டாலும் ஓடிங்க. அப்படி நான் பாத்தீங்களா? ரொம்ப எல்லாத்தையும் உடைக்கிறது அதெல்லாம் உடைக்கிறாங்க. டேபிள் அது இருந்தாலும் பாவம் தான் மாதிரி. இதுல ரேண்டேட்னு கத்திட்டு வேற பண்ணுவான். ஒவ்வொரு கத்திட்டான். இப்போ அப்படியே படுத்து கிடப்பான். கடைசி வரைக்கும் படுத்து கிடப்பான். மெஸ்ஸி டி-ஷர்ட்டை போட்டாங்க. மெஸ்ஸி டி-ஷர்ட் ரொனால்டோ. Why do I have a messy shirt like I keep my favorite picture, bro? Don't my favorite picture, bro. Damn, bro. 7 out of 10. 7 out of 10. Big bed versus April. Clean bed. This looks good. I like this, bro. Very detailed. 9 out of 10. அதுக்கு அது தோணுது. அதுக்கு மேல இருக்குது பாரு. அழுதுருவா. அவன் மூக்க பெருசு பண்ணியே வரைவானுங்க எல்லாரும். It's my nose set. Why every picture? Don't stay exaggerating my nose.
வயிறு வலிக்குது. எதுக்கு வயிறு வலிக்குது உனக்கு? ஆனா எனக்கு லூஸ்ரா பாருடா. நல்லா சீரியஸா நல்லா இருக்கு. செருப்பு மாத்தி போட்டுட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணுது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. அப்ப நீ ஆன்சர் போட்டு. உன்னோடது எவ்வளோ? என்னோடது எவ்வளோ? 2000. 2000. இது நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. அதான் 500 ரூபா. அண்டர் ஆர்மர் 500 ரூபா. இது கம்ஃபர்ட்டா இருக்கு. அப்படி பார்த்தா அருணோடத விட இது நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அழுவுறான் அவன். 4000 ரூபாய்க்கு வாங்கினான். இல்ல நீங்க முழுசா போட்டு ரெண்டுத்தையும் போட்டு யூஸ் பண்ணு. கொஞ்சம் வித்தியாசம். நாளைக்கு நல்லா இருக்கும். அதுதான் ஜெல்லு நல்லா ஜம்முன்னு இருக்கும். பிடிங்கி காலில் ஒட்டு ஒரு நாள் 500 ரூபாய்க்கு என்ன வீடியோ எடுப்பேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீல் சாப்பிட்ட நண்பர் இங்கே தான் இருக்காரு. பிரியாணி தின்ட்டு மீல் சாப்பிட்டேன்னு சொன்னார் அவங்க அப்பாட்ட. இதை நான் அப்படியே வீடியோவில் போடுறேன். உள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். ஸ்ரீஹரி பாய் சொல்லு. செத்த மட்டும் சொல்கிறேன். ஓகே பாய். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அடுத்த வீடியோவில் தொடரும். நாங்கள் வந்து ஆமாம் நாங்கள் மேரியோ போகிற மறந்துட்டோம். மேரியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.